திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் 18. அந்தரங்கம் சொன்னேனோ திரிசடையைப் போலே. திருக்கோளூர் பெண்பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தார். ராமானுஜர் கதை கேட்கும் ஆவலில், இது என்னம்மா கதை என்றார். இது ராமாயணத்தில் அசோகவனத்தில் நடந்த ஒரு சம்பவம் சுவாமி என்றாள் பெண்பிள்ளை. ராமானுஜரும் அவரது சீடர்களும் அந்த சம்பவத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் கேட்போமா? சீதா பிராட்டி இலங்கையில் அசோகவனத்தில் சிறைப்பட்டிருந்த போது அரக்கிகளால் தொல்லை ஏற்படும் போதெல்லாம் சீதா பிராட்டிக்கு ஆறுதலாக இருந்தால் அரக்கி ஒருத்தி. அந்த அரக்கியின் பெயர் திரிசடை. அரக்கி திரிசடை ஆறுதலோடு இருந்ததல்லாமல் அவ்வப்போது சீதா பிராட்டிக்கு ஆலோசனையும் கூறுவாள். இலங்கையில் ஒரே தர்மவானான விபீஷ்ணனின் மகள்தான் இந்த திரிசடை. இந்த விபீஷ்ணன் ராவணனின் தம்பி. ராவணனின் தம்பி மகள்தான் இந்த திரிசடை. இவள் அசோகவனத்தில் சீதையை காவல் காத்த அரக்கிகளுள் ஒருத்தியவள். அரக்க இனத்தில் பிறந்த விபீஷ்ணன் திருமாலின் மீது பக்தி கொண்டிருந்தான். அதனால் திரிசடையும் அரக்க குணத்திலிருந்து மாறுபட்டு இருந்தாள். ராவணன் வந்து கர்ஜனை செய்துவிட்டு போன பிறகு சீதைக்கு ஆறுதல் கூறுவாள். தாயுள்ளம் படைத்தவள். ராவணன் வந்து சீதையை அச்சுறுத்தும் போதெல்லாம் அவளுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறுவாள் இந்த திரிசடை. அரக்கிகளால் தொல்லை ஏற்படும் போதெல்லாம் சீதா பிராட்டிக்கு ஆறுதலாக இருந்தாள். அரக்கி திரிசடை ஆறுதலோடு இருந்ததல்லாமல் அவ்வப்போது சில ஆலோசனைகளையும் கூறுவாள். ஒரு நாள் ராவணன் சீதாதேவியிடம் வந்து, நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் உன்னை என் பட்டத்து ராணியாக்குவேன், மறுத்தால் எவ்வாறேனும் உன்னை அடைந்தே தீருவேன் என்றான் ராவணன். ராவணன் போன பிறகு மனக்கலக்கத்தில் இருந்த சீதாதேவியிடம், நீ பயப்படாதே மகளே, விருப்பமில்லாத எந்த ஒரு பெண்ணையும் ராவணன் தொட்டால் அவன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும் என்கிற சாபம் பெற்றுள்ளான் ராவணன் என்றாள் திரிசடை. ராவணனால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று கூறி அவள் துக்கத்தை குறைத்தாள் திரிசடை. இந்த வார்த்தைகளை கேட்ட சீதாதேவிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு நாள் அரக்கிகளிடம், நாளை நான் வரும்போது சீதை என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிக்க வேண்டும், இல்லையேல் உங்கள் அனைவருக்கும் மரணம் நிச்சயம் என கோபமாக கூறிவிட்டு சென்றான் ராவணன். அரக்கிகள் சீதையை சூழ்ந்து கொண்டு, ராவணன் மூவுலகுக்கும் மன்னன், மகா ஞானி, சிறந்த வீரன், கைலாய மலையையே அசைத்தவன், சிறந்த சிவபக்தன், தேவர்கள் நவகிரகங்கள் அனைவரும் அவருக்கு அடிபணிவர், ராவணனின் பார்வை நம்மீது விழாதா என எத்தனையோ அழகிகள் இயங்குகின்றனர், அவரோ உன்னிடம் வந்து மன்றாடுகிறார், அப்படிப்பட்ட ராவணனை நீ உதாசீனப்படுத்தலாமா? இது நல்லதல்ல. நீ அவரை மணந்து கொண்டால் உனது வாழ்நாள் சிறப்புடன் அமையும் என்றெல்லாம் கூறி சீதையை வேதனை அடைய செய்தனர் அந்த அரக்கிகள். இதை கண்ட திரிசடை அரக்கிகளை அப்புறப்படுத்தி அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் என்றாள். நமது மன்னர் ராவணன் செவ்வாடை அணிந்து மண்சட்டியில் அன்னம் புசித்து கொண்டு தெற்கு நோக்கி போவதை போல நேற்று இரவு கனவு கண்டேன்.
மேலும் ஸ்ரீராமர் வானர வீரர்களின் துணையோடு இலங்கை வந்து போரிட்டு ராவணனை வீழ்த்தி சீதா பிராட்டியை புஷ்பக விமானம் மூலம் அயோத்தி அழைத்து செல்வதாகவும் கனவு கண்டேன் என்றாள் திரிசடை. இவ்வார்த்தைகளை கேட்ட சீதா பிராட்டிக்கு நடுக்கடலில் கப்பல் கவிழ்ந்தால் கடலில் விழுந்தவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் சமயம் ஒரு சிறிய மரக்கட்டை கிடைத்தால் அதை கொண்டு நீந்தி உயிர் பிழைக்கலாம் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டு அக்கட்டையை கொண்டு நீந்தி உயிர் பிழைப்பான். அவ்வாறான மனநிலையில் இருந்தால் சீதா பிராட்டி. திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம் திரிசடையை போல சீதா மாதாவிற்கு ராவணனின் அந்தரங்கம் சொன்னேனா? சீதைக்கு தோழியாக தாயாக சத்தியத்தை சொல்லி சீதையை காப்பாற்றி கொடுத்த திரிசடை போல ஆறுதல் அளிக்கும் பக்தி தனக்கு இல்லையே. எனவே இவ்வூரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள். என்னம்மா, மீண்டும் இவ்வூரை விட்டு புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜர். மேலும் அந்த சுட்டி பெண், அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே என்றாள். இது என்னம்மா இன்னொரு கதையாவ? பெண் பிள்ளை, நீ நிறைய கதை வைத்துள்ளாய் போல இருக்கிறது. சரி, அந்த கதையை சொல் என்கிறார் ராமானுஜர். அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் நாளை கேட்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.